தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்படி கேட்கிறேன். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, இதர முக்கியமான வார்த்தை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஸ்தோத்திரம். ராஜா சொன்ன அந்த வார்த்தையிலே பெரிய உண்மை இருக்கிறது. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிங்கத்தின் குகையில் தானியேல் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உண்மைகள் 7. இன்னைக்கு அதான் செய்தியின் தலைப்பு. சிங்கக்கபியில் தள்ளிவிடப்பட்ட தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு 7 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தானியேல் ஜெபிக்கிறவனாக இருந்தான். இளம் வயதிலேயே இந்த பாபிலோனுக்கு சிறை கைதியாய் கொண்டு வரப்பட்டான். அவன் ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவன். அவனோடு சேர்ந்த எத்தனையோ பேர் ஆண்டவரை தேவைக்காக மட்டும் பயன்படுத்தியிருந்தாலும் இந்த தானியேல் அப்படிப்பட்டவனாக அல்ல. தேவைக்காக மட்டுமல்ல, தேவைகள் சந்திக்கப்படாவிட்டாலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற ஒரு மனிதன் தானியேல். ஆண்டவரை பெயருக்காக தொழுது கொள்ளவில்லை, உண்மையாகவே தொழுது கொண்ட ஒரு மனிதன் தானியேல். அவனுக்கு ஏற்பட்ட சோதனைகளில் எல்லாம் அவன் ஆண்டவருக்காக உறுதியாக நின்றான். இன்னைக்கு தானியேல் நமக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்கட்டும். அவனுடைய வாழ்க்கையில இளம் பருவம், வாலிப பருவம், சாப்பிடுகிற வயது, ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத உணவுகளை சாப்பிட ஒரு சோதனை. ஆனால் தானியேல் ஒரு பெரிய உறுதியாக இருந்தான். நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னை தீட்டுப்படுத்துகிற தேவன் புசிக்கக்கூடாது என்று சொன்னவைகளை புசித்து நான் தேவனை கொடுத்த சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்பதில் தானியேல் ரொம்ப உறுதியாக இருந்தான். அதற்காக அவன் பிரயாசம் எடுத்தான். அவனை அந்த பிரதானி அவனுக்கு கிருபை பாராட்டி வாய்ப்புகளை கொடுத்தார். தானியேல் அதிலே ஜெயித்தான். அசைவ உணவுகளை சாப்பிட்டவர்களை விட இந்த தானியேலுடைய தீர்மானத்தின்படி அவன் சாதாரணமான மரக்கறிகளை சாப்பிட்டாலும் மற்றவர்களை விட தானியேலும் அவன் நண்பர்களும் 10 மடங்கு சமர்த்தர்களாக இருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அவனை அதில் காப்பாற்றினார். தேவனுக்காக தீர்மானம் எடுக்கிற ஒருவனுக்கு தேவன் உதவி செய்ததை வேதத்திலே வாசிக்கிறோம். வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று நினைக்கிற பலர் இருக்கும்போது அது வாய்ப்பாக கருதாமல் தேவனுக்கு விரோதமாய் வருகிற எதுவும் சோதனையானது என்று நினைத்து அதுல தானியேல் தன்னை காப்பாற்றி கொண்டான் அல்லவா, அது பெரிய விஷயம். தீர்மானம் எடுத்தான் என்பதை வாசிக்கிறோம். 1:8 அந்த வசனத்தை நாம் படிக்கிறோம். தீர்மானத்திலே உறுதியாகவும் இருந்தான். அதே தானியேல் அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். 3 வேளையும் அவன் தவறாமல் ஜெபிக்கிற பழக்கமுடையவனாக இருந்தான். தானியேலை குறித்து வாசிக்கிற போது அவன் எப்படிப்பட்ட இடத்துல அவன் உயர்த்தப்பட்டான்? அவன் பிரதானிகளின் தலைவனாக இருக்கிறான். 127 நாடுகள், 127 நாடுகளுக்கு 127 தேசாதிபதிகள். இந்த 127 தேசாதிபதிகளுக்கு மேலாக 3 பிரதானிகள். அந்த 3 பிரதானிகளுக்கும் தலைவனாக இந்த தானியேல் இருக்கிறான். இன்னும் சொல்லப்போனா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். எவ்வளவு வேலைகள் இருக்க வேண்டும், 127 தேசாதிபதிகளையும் வழி நடத்த வேண்டும், அந்த குடிமக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள், எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கும், எவ்வளவு அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் இவைகள் மத்தியிலும் தானியேல் 3 வேளையும் தவறாமல் ஜெபித்தான் என்ற வார்த்தை என்பது இன்னைக்கெல்லாம் ஜெபிக்க நேரமில்லை என்று சொல்பவர்களுக்கு தானியேல் ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கிறான். நம்ம வேலையெல்லாம் சொல்கிறோம், எனக்கு நேரமே இல்லை, ஜெபிப்பதற்கு நேரமே இல்லை. என்ன வேலை செய்கிறீங்க? சோறு பொங்கணும், குழம்பு வைக்கிறேன், துணி துவைக்கிறேன், வீட்டு வேலை செய்கிறேன், வீட்டுக்காரரை பார்க்குறேன், பிள்ளைகளை பார்க்குறேன்ற பல காரியங்களை பெண்களும் அல்லது வேலை செய்கிற இடத்துல கடினமான வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள் இருக்கத்தான் செய்கிறீர்கள். ஆனால் தானியேலோடு ஒப்பிடும் பொழுது நம்முடைய வேலையெல்லாம் பெரிய வேலை அல்ல. தானியேலுடைய வேலை என்பது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலிருந்து 127 நாடுகளையும் கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு. அவ்வளவு பொறுப்புகள் மத்தியிலும் தானியேலால் ஜெபிக்க முடியுமானால்
நம்மாலும் ஜெபிக்க முடியும். ஒரு அலையில சொல்ல மாட்டேங்கல. பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெபிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரமே இல்லை அப்படின்னு சொல்றது நம்ம ஆண்டவரை அவமானப்படுத்துறதுக்கான அடையாளமா இருக்கு. நல்ல கவனிங்க, ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்றது ஆண்டவரை அவமானப்படுத்துவதற்கு அடையாளம். ஆண்டவர் நம்மை அவரோடு கூட பேச விரும்புகிறார். நான் உம்மோடு பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொல்வது நாம் அவரை புறக்கணிப்பதற்கான அடையாளம். எனவே ஜெபிக்க நேரமில்லை என்று தயவு செய்து சொல்லாதிருங்கள். ஜெபிப்பதற்கான ஒரு நேரத்தை நீங்கள் அதற்காக ஒதுக்கியாக வேண்டும். தானியேலால் முடியுமானால் நம்மால் முடியும், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் ஜெபிக்கிறவர்களுக்கு அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அவன் ஜெபிப்பதை குற்றமாக கண்டுபிடித்து ராஜாவினிடத்தில் கொண்டு போய் விட்டு ராஜாவினால் சட்டம் இயற்றப்பட்டு அவனை எப்படியாகிலும் ஒழித்து கட்ட வேண்டும் என்று ஒரு பெரும் கூட்டம் எழும்பினது. அவர்கள் அவனை சிங்க குகையிலே போட்டார்கள். ஆனால் தேவனோ அவனை காப்பாற்றினார். தானியேலே சொல்லுகிறான், சிங்கத்தின் வாயை தேவன் கட்டி போட்டார் என்று சொல்லுகிறான். அன்பானவர்களே, ராஜாவுக்கு தானியேலை சிங்கக்கபியில் போடுவதில் உடன்பாடு இல்லை என்றாலும் கூட சட்டம் ஏற்றப்பட்டபடினாலே எப்படியாகிலும் அவனை சிங்கத்தின் குகையிலே தள்ளிவிடுவதற்கு ராஜாவாலே காப்பாற்ற முடியாமல் போனது. ஆனாலும் தானியேல் முழுவதும் சிங்கக்கபியிலே ஒரு சேதமும் இல்லாமல் இருக்கிறான். காலையிலே ராஜா கூப்பிடுகிறான், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? சிங்கக்கபியில போறதுக்கு முன்னாடி சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்றான். காலையில எழுந்த உடனே வேலை அதிகாலையிலே போய் அந்த சிங்கக்கபியின் வாசலிலே குகைக்குள்ள இருந்து வெளியில் நின்று கூப்பிடுகிறான். உள்ளே இருப்பது தெரியவில்லை. தானியேலே, உன் தேவன் இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன் தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு கேட்கிறான். உள்ளே இருந்து என்ன பதில் வரும் என்று எதிர்பார்ப்போடு உள்ளே இருந்து பதில் வந்தது. ஸ்தோத்திரம். உண்மையாகவே இதுவரைக்கும் மரண தண்டனைக்காக பலர் உள்ளே போட்டது உண்டு. ஆனால் ஒரு நாளும் உள்ளே இருந்து எந்த குரலும் வந்ததில்லை. ஆனால் முதல் முறையாக உள்ளே இருந்து ஒரு குரல் வருகிறது, ராஜாவே, என் தேவன் என்னை தப்புவித்தார். ஆமென், ஸ்தோத்திரம். சிங்கங்களின் வாய்களை தம்முடைய தூதனை அனுப்பி கட்டி போட்டார் என்று உள்ளே இருந்து தானியேல் சத்தமிடுகிறான். ஒரு பெரிய அற்புதம் அங்கே நடக்கிறது. தானியேல் வெளியே எடுக்கப்பட்டான். அவன் சத்துருக்கள் அங்கே அந்த குகைக்குள்ளே போடப்பட்டார்கள். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தரையில் போய் சேரும் முன்பே சிங்கங்கள் எழும்பி அவர்களை கொன்று போட்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ராஜா சொல்லுகிறான், இப்படிப்பட்டதான அற்புதங்களை செய்கிற தேவனை போல ஒரு தேவன் பூமியில் இல்லை என்பதை ராஜா அறிக்கையிடுகிறான். அவன் ஆண்டவரை நம்புகிறான். ஜனங்களுக்கும் கர்த்தரை நம்பும்படி ஆலோசனை கொடுக்கிறான். அன்பானவர்களே, இந்த காரியத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். இந்த சம்பவத்தில் இருந்து நாம் ஒரு 7 விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஒன்று, நாம் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஆரம்பத்தில் இருந்தது போல ஆண்டவருக்காக உண்மையாக வாழ வேண்டும். சொல்லுங்க, நாம் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும். ஆமென். பல நேரங்களில் நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, பல நேரங்களில் உயர்வு வரும் முன்பு நல்லா இருப்பாங்க, ஆண்டவரை நோக்கி பார்ப்பாங்க, ஜெபிப்பதுக்கு நேரம் இருக்கும், அவங்க கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, முதலிடம் கொடுப்பாங்க. ஆனால் உயர்ந்த பிறகு ஆண்டவரை மறந்து போவார்கள். ஸ்தோத்திரம். இது ரொம்ப ஆபத்தான ஒன்று. நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற பெரிய சோதனை. யாரெல்லாம் ஆதியிலே ஆரம்பத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாளில் ஆண்டவரை பற்றி கொண்டது போலவே கடைசி வரைக்கும் தேவனை பற்றி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி செய்தவர்கள் வேதாகமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல் தேவன் பிரியமாக இருந்திருக்கிறார். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடும் போது, தாழ்மையிலே ஆண்டவர் தேடும் போது தேவன் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நெருக்கப்படுவர்களை உயர்த்துகிறார். கண்ணீரில் இருப்பவர்களை தேவன் உயர்த்துகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். கஷ்டப்படுகிறவர்களை, வேதனையில் இருக்கிறவர்களை, கைவிடப்பட்டவர்களை, பலவீனத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவர் தொடும் பொழுது அவர்களை உயர்த்துகிறார். தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் உயர்த்துவதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. தேவனை தேடுகிறவர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்றோ, அவர்கள் கண்ணீரில் இருக்க வேண்டும் என்றோ தேவனுடைய விருப்பமே இல்லை. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார்.
ஆண்டவரும் ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். ஆனால் உயர்ந்த பிறகு உயர்த்தினவரை மறந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உலக மக்கள் சொல்வாங்க, ஏறி வந்த ஏணியை தள்ளிவிடக் கூடாதுன்னு சொல்லுவார்கள். ஏறி வந்த ஏணியை தள்ளிவிடக் கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் திரும்ப இறங்க முடியாது. ஆண்டவரை பலரும் கூட மறந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆதியிலே ஆரம்பத்தில் தேவனை அதிகமாக ஜெபிப்பது, வேதத்தை வாசிப்பது, ஆலயத்துக்கு ஒழுங்காக வருவது, ஆண்டவருக்குரிய நேரத்தை ஆண்டவர் கொடுப்பது என்ப நிலைமையிலே ஆரம்பத்தில் இருந்தாலும், ஆண்டவர் அவர் வருமானங்களை கொடுக்கும் போது, ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது, உயர்வுகளை கொடுக்கும் போது, பதவிகளை கொடுக்கும் போது, உயர்ந்து வரும் பொழுது, இப்பொழுது கர்த்தர் தந்த அந்த உயர்வை பிடித்து கொண்டு உயர்த்தினவரை மறந்து போகிற மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அன்பான சகோதரா, சகோதரி, உயர்த்தினவரை நீ பிடித்து கொண்டால் இன்னும் உயர்வு கிடைக்கும். உயர்வை மட்டும் பிடித்து கொண்டால் உயர்த்தினவர் இருக்க மாட்டார். அந்த உயர்வுகள் நாளா நேரங்களில அது ஆசீர்வாதமானதாக இல்லாமல் போய்விடும். அல்லது அந்த உயர்வில் இருந்து கீழே ஒருவர் இறங்க வேண்டியது இருக்கும். இதுதான் மிகப்பெரிய உண்மை என்று மறந்து விடாதிருங்கள். வேதாகமத்தில் வாசிக்கிற போது ஆமென், ஸ்தோத்திரம், யாரையெல்லாம் கர்த்தர் உயர்த்தினாரோ அவர்கள் ஆரம்பத்தில் ஆண்டவரை தேடினது போலவே உயர்விலும் ஆண்டவரை தேடினவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பைபிள்ல நீங்க உங்களை கேட்டா நீங்க கூட சிலரை சொல்ல முடியும் இல்ல? பைபிள்ல ஆமென், தாவீது ஆமென் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போதும் தேவனை தேடினான், அவரை ஆராதனை செய்தான். அவன் உயர்த்தப்பட்டு சிங்காசனத்துக்கு போன பிறகு, ராஜாவான பிறகு, அவனுக்கு உயர்வு வந்த போதும் ஆண்டவரை ஆராதிப்பதிலே குறை வைத்ததில்லை. அன்பானவர்களே, அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். கை வைத்து சொல்லுவோமா? எல்லாம் உற்சாகமா இருக்கீங்களா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த காலையில நான் இந்த செய்தியை கொடுக்கும் போது ஒவ்வொரு பாயிண்டையும் சொல்லும் பொழுது நீங்கள் அதற்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவாரானால், ஆண்டவரே, என் வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு நீர் என்னை கொண்டு போனாலும் உம்மை ஒரு நாள் விட மாட்டேன் ஆண்டவரே. என்னை உயர்த்தின உம்மை நான் மறந்து விட மாட்டேன் ஆண்டவரே. நீங்க தான் என்னை தாயின் கருவிலும் தெரிந்தெடுத்த தேவன் ஆண்டவரே. நீங்க தான் என்னை ரட்சித்தவர், நீங்க தான் என்னை வேறு பிரித்தவர், நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர். எனக்கு இருப்பதெல்லாம் நீர் தந்தது. எத்தனை சொல்ல முடியல? எனக்கு இருப்பதெல்லாம் நீர் தந்தது ஆண்டவரே. கர்த்தாவே, எனக்கு தந்த ஆமென் குடும்பம் நீர் தந்தது, எனக்கு கொடுத்த வேலை நீர் தந்தது, எனக்கு கொடுத்த வருமானம் நீர் தந்தது, எனக்கு கொடுத்த சமாதானம் நீர் தந்தது, எனக்கு கொடுத்த ஆரோக்கியம் நீர் தந்தது, எனக்கு கொடுத்த மனுஷர்கள் நீர் தந்தது, எனக்கு கொடுத்த வீடு நீர் தந்தது, எல்லாம் நீர் தந்தது. எத்தனை பேர் நீங்க அப்படி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான்னு சொல்லிடக்கூடாது. நான் சம்பாதித்து என் சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆண்டவரை, நீர் எனக்கு தந்தது. தாவீதின் மனசுல அந்த ஆழமான எண்ணம் இருந்துச்சுங்க. அவன் சொன்ன, ஆண்டவரே, நீர் தான் என்னை உயர்த்தினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதை யார்கிட்ட சொல்றான்னா, மீகால்கிட்ட சொல்றான். ஆமென், ஸ்தோத்திரம். நான் இன்னும் நீசனாவேன், நான் இன்னும் ஆண்டவரை துதிப்பேன். ஆடுகளின் பின்னே போன என்னைய ஆண்டவர் தெரிந்தெடுத்து இன்னைக்கு என்னைய இப்படி ஒரு சிங்காசனத்துல என்னை உட்கார வச்சிருக்கிறாரு. அதனால எனக்கு தெரியும் கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு. நான் அவரை பாடி துதிப்பேன்னு அவன் நினைச்சான். ஆடுகளுக்கு பின்னாடி காட்டுல கிடக்கும் போதும் கர்த்தரை எப்படி தொழுது கொண்டானோ, ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தானோ, ஆண்டவரை எவ்வளவு முக்கியப்படுத்தினானோ, அந்த அளவுக்கு அவன் சிங்காசனத்தில் அமரும் போதும் அதை கொடுத்தான். சிங்காசனத்துல ஆடுகளின் பின்னே இருக்கும்போது அவனை தேடி ஒரு ஆளும் வரமாட்டாங்க. அவனுக்கு வேலையே கிடையாது. அவன் அப்போது ஆராதனை செய்தான். ஆமென், ஸ்தோத்திரம். நாம் நினைச்சிடக்கூடாது, அல்லது தாவீது அப்படி சொல்லிடக்கூடாது. ஆமென், அன்னைக்கு நான் சும்மா இருந்த தேவன் ஆராதனை செய்தேன், இன்னைக்கு எனக்கு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். என்னை தேடி பல நாட்டு தூதர்கள் வர்றாங்க, பல ராஜாக்கள் வருகிறார்கள், குடிமக்களை நியாயம் விசாரிக்க வேண்டிய வேலை இருக்கு. நான் இப்பொழுது ரொம்ப பதவியில உயர்ந்த இடத்துல இருக்கிறேன். நான் இன்னைக்கு நான் ஆண்டவரை தொழுது கொள்ள எனக்கு நேரமே கிடையாதுன்னு தாவீது ராஜா சொல்லவில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். அவன் அந்த நேரத்திலும் கூட அதை செய்தான். தானியேலும் அப்படித்தான், தாவீதும் அப்படித்தான், இன்னும் சொல்ல போனால் யோசேப்பும் அப்படித்தான். இன்னும் நிறைய தேவ மனிதர்கள் சிறுமையிலும் தேவனை துதித்தார்கள், உயர்விலும் கர்த்தரை துதித்தார்கள், தாழ்விலும் கர்த்தரை துதித்தார்கள், உயர்விலும் கர்த்தரை துதித்தார்கள், ஏழ்மையிலும் கர்த்தரை துதித்தார்கள், வசதி வாய்ப்புகள் வந்த பிறகும் கர்த்தரை துதித்தார்கள். ஒரு நாளும் அவர்கள் உயர்த்தப்பட்ட போது ஆண்டவருக்கு முன்னாடி தங்களை பெருமையாக நினைத்ததே இல்லை. எவ்வளவு எவ்வளவு உயர்ந்தாலும் இன்னும் கர்த்தர் பாதத்தில் தாழ்த்தி அவருக்குரிய நேரத்தை கொடுத்தா இன்னும் ஆண்டவர் உயர்த்துவார். உயர்த்தினவரை மறந்து விடாதே, உயர்வை மட்டும் பிடித்துக் கொள்ளாதே, உயர்த்தினவரையும் பிடித்துக் கொள். அப்பொழுது இன்னும் என்னை ஆண்டவர் உயர்த்துவார். அவர் கொடுத்த உயர்வு உன்னை விட்டு ஒரு நாள்
நாளும் போகாது. உயர்வை விட உயர்த்தினவர் தான் முக்கியம். சொல்லுங்க எத்தனை பேரு என் உயர்வை விட என்னை உயர்த்தினவர் தான் முக்கியம்? சத்தமா சொன்னீங்களா? இன்னொரு முறை சொல்லிடுவோமா? ஏங்க நல்லா சொல்லுங்களேன். என் உயர்வை விட என்னை உயர்த்தினவர் தான் எனக்கு முக்கியம். எந்த ஒரு மனுஷன் தன் உயர்வை விட தன்னை உயர்த்தினவரை பிடிக்கிறானோ அவனுக்கு இந்த உயர்வு நிலைக்கும். இன்னும் ஆண்டவர் உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, உயர்த்தினவரை பிடித்து கொண்டதால் தானியேலுடைய உயர்வு இல்லாமல் போகல. உயர்த்தினவரை தானியேல் பிடிச்சதுனால அவனுடைய உயர்வை யாராலும் தடுக்க முடியல. எத்தனை பேர் எழும்பினாலும் தடுக்க முடியல. இன்னைக்கு இந்த நாளில அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அவங்கள அன்பா கேட்கிறேன், உயர்த்தினவரை பிடித்துக் கொள்ளுங்கள். உயர்த்தினவரை பிடித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். 1:8 இளைஞனாக இருந்தான். அப்போது சொன்னா, என் தேவனுக்கு பிரியமில்லாத ஆகாரத்தினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு கர்த்தரை உறுதியா பிடிச்சிருந்தான். சிங்கத்தின் கெபிக்குள்ளே அவன் போடப்படும் போது அவனுடைய வயது 80 to 90 வயது, முதிர் வயதில் இருந்தான். ஆமென், ஸ்தோத்திரம். நான் நினைச்சு பார்க்கிறேன், இல்ல 90 வயசுனா 80 வயசுனா என்ன நிலைமையில இருந்திருப்பாருன்னு யோசிங்க. ஒரு தாத்தாவா இருந்திருப்பாரு. அந்த வயதுல உடம்புல என்னென்ன பலவீனங்கள் எல்லாம் இருந்திருக்க கூடும் இல்ல? இப்பெல்லாம் மூட்டு வலி அந்த வலிலாம் நிறைய சொல்றாங்க பாருங்க. அப்ப கூட எப்படிதான் ஜெபம் பண்ணாரா? 80 வயதுல 90 வயதுல எப்படி ஜெபம் பண்ணாரா? எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க முழங்கால் படியிட்டு ஆண்டவரை வழக்கமாக செய்கிறபடி தானியேல் ஜெபித்தாராம். அன்பானவர்களே, இளம் வயதிலும் கர்த்தருக்காக வைராக்கியம், முதிர் வயதிலும் சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் நான் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் எவ்வளவு உயர்ந்தாலும் எவ்வளவு வயதானாலும் ஆண்டவரை விடவில்லை என்பதை மறந்து விடாதுங்க. இரண்டாவது, இந்த சிங்கக்கபியில் போடப்பட்ட தானியேலால் நாம் கற்றுக்கொள்ளுகிற இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் உண்மையாய் தேவனை பின்பற்றினால் மனிதர்கள் உங்கள் இடத்தில் குற்றம் கண்டுபிடித்தாலும் அந்த குற்றச்சாட்டுகளை பொய்யாக தேவன் மாற்றுவார். அன்பானவர்களே, ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க உண்மையானவரை பின்பற்றினா உங்களை பொய்யாய் குற்றம் சாட்டுகிறவர்களுடைய குற்றச்சாட்டுகளை எல்லாம் பொய் என்பதை வெளியே கொண்டு வருவார். என்ன உண்மை என்பதை கர்த்தர் வெளிக்காட்டுவார். ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களை படிக்கும் போது ஸ்தோத்திரம், அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியினால் அவன் மேல் யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவன் மேல சுமத்துறதுக்கு எந்த குற்றமும் அவன்கிட்ட கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு உண்மை உள்ள மனுஷனாக தானியேல் இருந்தானாம். நல்லா கவனிங்க. தானியேல் மேல சுமத்தப்பட்டது பொய்யான குற்றச்சாட்டு. பொய்யான குற்றச்சாட்டு. பொய்யான குற்றச்சாட்டு என்பது ரொம்ப வேதனை நிறைந்தது. உங்க வாழ்க்கையில் நீங்க பல நேரங்கள்ல இதை நீங்க அனுபவிச்சீங்களா அப்படின்னு தெரியல. நீங்க செய்யாத ஒன்றை நீங்க செய்ததாக யாராவது சொன்னால் உங்களால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. அதை பொறுத்து கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு பொருளை அவன் எடுக்காத ஒரு நீதான் எடுத்தாய் என்று சொன்னால் அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. அது எவ்வளவு பெரிய வேதனை. நீங்கள் இந்த மாதிரியான பாதையில் எப்போதாவது கடந்து போனது உண்டா? நீங்கள் செய்யாததை உங்கள் குடும்பத்தார் சொன்னதுண்டா? நீங்கள் செய்யாத தவறை செய்தாய் என்று உங்கள் வேலை செய்யும் இடங்களிலே சொன்னதுண்டா? அல்லது உங்கள் சொந்த பந்தங்கள் அது சொன்னதுண்டா? நீங்கள் பேசாத ஒரு வார்த்தையை நீங்கள் தான் பேசினீர்கள் என்பதை யாராவது சொன்னது உண்டா? பிரச்சனைக்கான காரணம் யாரோ இருக்க நீங்கள் தான் பிரச்சனை காரணம் என்று யாரோ சொன்னது உண்டா? பல நேரங்களில் மற்றவர்கள் சொல்லக்கூடிய உங்கள் மேல் உள்ள குற்றச்சாட்டு உண்மை என்று உலகமே நம்பும். எல்லாரும் நம்புவாங்க. அந்த நேரங்களிலே நீங்கள் உங்களுடைய உண்மையை எடுத்து சொல்ல முடியாது. சில நேரத்தில் நான் செய்யவே இல்லை, நான் சொல்லவே இல்லை என்று நீங்கள் எடுத்து சொன்னாலும் உங்களை இந்த உலகம் நம்பாது. சொந்தங்கள் நம்ப மாட்டார்கள். எல்லாருடைய பார்வையிலும் நீங்கள் குற்றவாளிகளாக நிறுத்தப்படும் பொழுது நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொண்டால் எது உண்மை என்பதை விரைவிலே வெளியிலே கர்த்தர் கொண்டு வருவார். யாரெல்லாம் நீ குற்றவாளி என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாரும் உங்களிடத்திலே வந்து நாங்கள் தவறாக சொல்லிவிட்டோம் என்று உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்கும்படியாக தேவன் செய்வார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை மட்டும் சார்ந்து கொண்டால்
பொய் குற்றச்சாட்டுகளை, பொய் என்பதை கர்த்தர் வெளியில நிச்சயமாக ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நான் ஏராளமான சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அவர் உயிருள்ள தேவனாயிருக்கிறார், ஜீவனுள்ள ஆண்டவராயிருக்கிறார். உங்களை ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் உண்மையை வெளிக்கொண்டு வர முடியாதபடி, இதுதான் உண்மை என்று உங்களால் நிரூபிக்க முடியாது. ஆனால் தேவன் அதை நிரூபிப்பார். உண்மை என்னவென்பதை தேவன் நிச்சயமாக நிரூபிப்பார். ஹல்லேலூயா. ஏற்ற நாள் வரும் பொழுது, அது வரைக்கும் நீங்க குற்றவாளி போல தான் இருப்பீங்க. அந்த சூழ்நிலை வரைக்கும் உங்களை பார்க்கிறவங்க எல்லாம் குற்றவாளியை தான் பார்ப்பாங்க. ஆனா எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் குற்றவாளி இல்லை என்பதை, நீங்கள் தவறு செய்யவில்லை என்பதை, உங்கள் மேல் பழி இல்லை என்பதை தேவன் வெளியே கொண்டு வந்து நிறுத்தித்தான் தீருவார். தானியேல் வாழ்வில் அது நடந்தது. தானியேல் வாழ்க்கையில் அது நடந்தது. அன்பானவர்களே ஸ்தோத்திரம், ஒரு இரவுக்குள்ளாக எல்லாம் மாறி போனது. காலையில ஸ்தோத்திரம், தானியேலின் ராஜா சொல்லுகிறான், இல்லை, தானியேல் குற்றவாளி இல்லை என்று சொல்லி யார் குற்றவாளி என்பதையும் அங்கே வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. யார் குற்றவாளி என்பதை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தினார். தானியேல் விடுவிக்கப்பட்டான், தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமென். யோசேப்பின் மேலே குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. ஆனால் அந்த குற்றச்சாட்டு எல்லாரும் உண்மை என்று தான் நம்பினார்கள். அவன் தான் குற்றவாளி இல்லைன்னு அவன் சொல்லவும் இல்லை, சொன்னாலும் யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லை. அவன் விசாரிக்கப்படவே இல்லை. யோசேப்பு விசாரிக்கவே படலை. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் அப்படி கூட இருக்கும். செய்தாயா, செய்யலையா, சொன்னியா, சொன்னலையான்னு கேட்க கூட மாட்டாங்க. அது கேட்கறதுக்கு முன்னாடியே செய்தி தெருபூரம் பரவிடும். சொல்றதுக்கு முன்னாடி, விசாரிக்க முன்னாடியே குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிற சூழ்நிலைகள் வரலாம். யோசேப்பு பேச்சு கேட்க ஆள்ல, சிறையில் தள்ளப்பட்டிருந்தான் அன்பானவர்களே. ஆனா காலம் வந்த போது குற்றம் சாட்டினர்களுக்கு எல்லாம் அவனே தலைவனாக மாறினான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லை? ஆமா அன்பானவர்களே, குற்றம் சாட்டின போர்த்திபாரின் மனைவி கூட, ஆமென் ஸ்தோத்திரம், யோசேப்பினுடைய உத்தரவு இல்லாமல் இது செய்ய முடியாத இடத்துல யோசேப்பை தேவன் உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. ஆமென். யோசேப்பு நினைச்சா அவன் சிறையில் இருந்த அதே சிறையில போர்த்திபாருடைய மனைவியை சிறையில் தள்ள அதிகாரம் உண்டு. ஆனால் அப்படி செய்ததாக பைபிள்ல எழுதப்படவில்லை. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பு உயர்த்தப்பட்டான் என்பதை வாசிக்கிறோம். அன்பானவர்களே, மோசே குற்றம் சாட்டப்பட்டான். குற்றம் சாட்டப்பட்ட மோசேக்கு தேவன் கூட இருந்து மோசேயோடு தேவன் இருக்கிறார் என்பதை தேவன் வெளிப்படுத்தினார். அநேக நேரங்களில் இந்த உலகம் தன் குற்றத்தை பார்க்கும்போது ஆமென் வழக்கறிஞராகும், பிறருடைய குற்றத்தை பார்க்கும்போது நீதிபதியாகவும் மாறிவிடுகிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். தன்னுடைய குற்றத்தை அவங்க பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வழக்கறிஞராக அதை நியாயப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. ஆனா மற்றவங்க குற்றத்தை பார்க்கும்போது அவங்க நீதிபதியா இருந்த தீர்ப்பே சொல்லிடுவாங்க. ஆனா இந்த உலகம் அப்படிதான். ஆனா நீங்களும் நானும் அப்படிப்பட்டவங்களா இல்லாம இருக்க தேவன் கிருபை செய்வாராக. கர்த்தர் நமக்கு கிருபை பார். மூணாவதாக தானியேலுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளும் மூன்றாவது பாடம், வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கர்த்தரை மட்டும் ஒருபோது விட்டுறாதீங்க. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, கர்த்தரை மட்டும் விட்டுறாதீங்க. நிறைய பேர் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் ஆண்டவரை மறந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவரை விட்டுவிட்ட கூட்டம் அதிகம் உண்டு. இன்னைக்கு இந்த காலையில ஒரு தீர்மானம் விடுங்கள். என்ன வந்தாலும் சரி, நான் உம்மை ஒருபோதும் விட மாட்டேன் ஆண்டவரே, நான் உம்மை ஒருபோதும் மறந்து விட மாட்டேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் உம்மை ஒரு நாள் மறந்து விட மாட்டேன் ஆண்டவரே, உம்மை விட்டுவிட மாட்டேன் என்று ஒரு தீர்மானத்தில் உறுதியாக இருங்கள். தானியேலுக்கு வந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை, ஆனா கர்த்தரை விடவே இல்லை. இந்த சூழ்நிலையில ஜெபமா, ஆண்டவரா அல்லது உயிரா அப்படின்ற இடத்துக்கு வரும்போது எனக்கு ஆண்டவர் தான் சொல்றதுக்கு தைரியம் தானியேலுக்கு இருந்தது. நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரியான தானியேல் இருந்த சூழ்நிலையில் நாம் இருந்தால் என்ன செய்வோமோ? ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தானியேல் நினைத்திருந்தால் வேறு வழியிலெல்லாம் அவன் பிழைத்திருக்க கூடும். ஆமென் ஸ்தோத்திரம். இனி ஜெபம் பண்ணினால் சிங்கத்தின் குகையிலே தள்ளப்படுவார்கள் என்ற சட்டம் ஏற்றினப்பட போது தானியேல் ஒருவேளை இப்படி செய்திருக்கலாம். நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றோம், மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, கதவை பூட்டிட்டு தெரியாம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு செய்திருக்கலாம். ஆனா அப்படி அவன் செய்யவே இல்லை. வழக்கமாக செய்கிறபடியே ஜன்னல்களை எல்லாம் திறந்து வைத்து விட்டு எருசலேமுக்கு நேராக ஜெபிப்பதவன் வழக்கம். அப்படியே அவன் செய்தான். அன்பானவர்களே, ஒளிந்து மறைந்து அல்ல, ஆண்டவரை தேடுவதற்கு பயந்து அல்ல, வெட்கப்பட்டு அல்ல,
அவன் தைரியமாக எல்லாருக்கும் முன்னாடியும் கர்த்தரை தேடினான். நான் ஆண்டவரை தேடுகிறவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படாதிருங்கள். நான் ஜெபம் பண்ற பிள்ளைன்னு சொல்ற வெட்கப்படாதீங்க. நீங்க பாக்குறவங்கிட்ட தைரியமா சொல்லுங்க, நான் சர்ச்சுக்கு போறேன்றதை சொல்ல நீங்கள் தயங்க கூடாது. இன்னைக்கும் சிலர்லாம் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றதுக்கே சிலருக்கு வெக்கமா இருக்கு, பயமா இருக்கு. சொந்தக்காரங்கிட்ட சொல்றதுக்கே சிலருக்குலாம் பயம். சர்ச்சுக்கு போறீங்க இல்ல, சும்மா அப்படி போவேன் நேரம் கிடைச்சா அப்படின்னு. ரெகுலரா வர்ற விசுவாசியே சொந்தக்காரங்கன்னு சொல்லுது, அப்படி போனா என்னைக்கா போவேன் அப்படின்னு மலுப்பெல்லாம் சொல்ற ஆள்லாம் இருக்கு. ஏன்? சர்ச்சுக்கு ரெகுலரா போறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் அவருடைய பிள்ளையா இருக்கேன், நான் ஜெபிக்கிறேன், இயேசு எனக்கு நல்லவரா இருக்கிறான்னு சொன்னா மற்றவங்க எல்லாம் உங்ககிட்ட பேசாம போயிடுவாங்களா? உங்க கூட வீட்டுக்கு வராம போயிடுவாங்களா? அப்படி வராம போனா போட்டு ஒரு நேரம் சோறு மிச்சம், போனா போட்டு சொந்தக்காரன். அப்படி ஒன்றும் ஆண்டவரை நீ வெறுத்தாதான் உன் கூட சேருவான்னா அந்த சொந்தக்காரனை வேண்டான்னு சொல்லணும். சத்தம் கம்மியா தானே இருக்கு. இயேசுவா சொந்தக்காரனா என்ன சொல்லுவீங்க? அல்லேலூயா. இந்த ஆண்கள் சைடுல சத்தமே வரலையே. சொந்தக்காரனா இயேசுவா பிரதர்? அல்லேலூயா. பாருங்க, இன்னும் கை உயரலையே. சொந்தக்காரனா இயேசுவாங்க. நிறைய பேர் சொந்தக்காரனால வேதனைப்பட்டதான் ரொம்ப. ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளை வேதனைப்படுத்துறவர் இல்ல. ஆண்டவர் நம்முடைய முன்னுரிமையை கவனிக்கிறாருங்க. நீங்க பைபிளை நீங்க படிச்சீங்கன்னா யாரெல்லாம் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டார். ஆனா ஆண்டவரை விட மற்ற உலகத்துக்கும் மனிதருக்கும் பொருளுக்கும் பணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தவங்க கைவிடப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள் உங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு முடிவு பண்ண வேண்டிய ஒரு நேரம் வந்துச்சுன்னா, ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, தைரியமா தீர்மானம் ஆண்டவருக்காக எடுங்க. நீங்க இழந்தவைகள் எல்லாம் தேவன் திரும்ப தருவதற்கு ஆண்டவர் போதுமானவர். நண்பர்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டும், சொந்தக்காரங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த அநேக நேரங்களில் நண்பர்கள் சில நேரங்கள்ல ஒருவனை தவறான பாதைக்குத்தான் கொண்டு போகிறார்களே ஒழிய நல்ல பாதைக்கு வழி நடத்தக்கூடியவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். எனவே உங்க வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு எதிராக ஒன்று இருக்குமானால் அதை அல்ல, ஆண்டவரையே பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆப்போசிட்டா எதிர்விதமாக ஏதாவது ஒன்று உங்க வாழ்க்கையில வருமானால் அவைகளை தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவர் போதும் என்று சொல்லுங்கள். தேவனே உங்களை நடத்துவார். அன்பானவர்களே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள். பவுலுடைய வாழ்க்கையில நீ கர்த்தரை தேடுவதா உயிரோடு வாழ்வதா என்றால் இல்லை, நான் கர்த்தரை தேடுகிறேன் என்று பவுல் சொன்னான். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி கர்த்தரை விட்டு விடாத பவுல், வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி தேவனை மறந்து விடாத யோபு. நிறைய பேரை சொல்லிட்டே போனான் பைபிள்ல. ஆமென் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில ஆமென் கர்த்தரை விட்டா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, கர்த்தரை விட மாட்டேன்னு சொன்ன ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீ ஆண்டவரை மாத்திரம் விட்டு, இயேசுவை மாத்திரம் மறந்துரு, சர்ச்சுக்கு மட்டும் போகாம விட்டு, உனக்கு சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொன்னாலும் சொத்தே எனக்கு வேண்டாம், இயேசுதான் எனக்கு சொத்து அப்படின்னு சொன்னவங்களை நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட முடியும், அடையாளம் காட்ட முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவராகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லா சொத்துக்களை விட அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்க அவராலே முடியும். அன்பானவர்களை உயர்த்த ஆண்டவராலே முடியும். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு இணையாக எந்த மனிதனும் கொடுத்து விட முடியாது. தேவனே ஆண்டவருனை உயர்த்த ஆசீர்வதிக்க போதுமானவர். நான் மறுபடியும் சொல்றேன், என்ன நடந்தாலும் சரி கர்த்தரை ஒரு நாள் விட மாட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு பலரெல்லாம் பல விதங்கள்ல உலக காரியங்களுக்காக தேவனை மறந்து போற ஆள்லாம் இருக்கு, தேவனை விட்டு விடுகிற ஆள்லாம் இருக்கு. ஒரு சேமியா பாக்கெட்டுக்காக வேற சர்ச்சுக்கு போற ஆள்லாம் இருக்கு. அல்லேலூயா. நம்ம சர்ச்சை விட்டுட்டு வேற சபைக்கு போய் சேமியா பாக்கெட் வாங்குறதுக்கு, அரிசி வாங்குறதுக்கு, ரவை உப்மா கிண்டக்கு ரவாவை கொடுக்குறாங்கன்னு அங்க போறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. வாங்குற இடத்துல கர்த்தர் உங்களை வைக்க மாட்டாரு, கொடுக்குற இடத்துல கர்த்தர் உங்களை வைப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் உங்களை சொல்றேன், இந்த ஆசீர்வாதத்தை நீங்க ஏத்துக்கோங்க. உங்களை எப்பவும் ஆண்டவர் கொடுக்குற இடத்துல தான் வைக்கணும்னு விரும்புறாரு. உங்களை அப்படி நீங்க வாங்க பழகிட்டீங்கன்னா வாங்க தான் தோணும். எந்த சபையிலாவது கொடுப்பாங்களா, பணம் கொடுப்பாங்களா, இந்த சபையாலாவது உப்மா கிண்டதுக்கு ரவை கொடுப்பாங்களா, ஒரு கிலோ அரிசி கிடைக்குமான்னு நீங்க தேடி போகிற சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வரவே கூடாது. நீங்க ஏழை 4 பேருக்கு நீங்க அரிசி வாங்கி கொடுக்கறதுல கர்த்தர் உங்களை வைக்கிற ஆண்டவர் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யற தவறு ஒன்றும் இல்லை. ஆனா அதுக்காக நான் சபையை விட்டு போறதில்லை, கர்த்தரை விட்டு போறதில்லை, ஆண்டவரை மறந்து போறதில்லை, நான் தேவனை ஒருபோதும் விட்டு விடுகிறது இல்லை. என் வாழ்க்கை என்ன நடந்தாலும் சரி, ஹல்லேலூயா. மனுஷரே என்னை பகைத்தாலும்
நான் நேசித்தவர்கள் என்னை கைவிட்டாலும், எல்லாராலும் வெறுக்கப்பட்டாலும், ஆமென், கர்த்தர் மட்டும் போதும் என்று பிடித்து கொண்டிருந்தால் தேவன் ஸ்தோத்திரம் இழந்தவைகளை திரும்ப தருகிற தேவரா இருக்கிறார். நான்காவது, அன்பானவர்களே, நீங்கள் நேசித்தவர்களோ, உங்களை நேசித்தவர்களோ, நீங்கள் நம்பினவர்களோ உங்கள் பாதிப்புக்கு காரணமாக இருக்கலாம். பல நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளுக்கும் பாதிப்புகளுக்கும் சில நேரம் நீங்க நேசித்தவங்களாலேயே வர முடியும், நீங்க நம்பினவர்களாலே வர முடியும். அது அறிந்தோ அல்லது அறியாமலோ கூட வரலாம். அப்படி கூட வர வாய்ப்பு இருக்கு. பல நேரங்கள்ல மனுஷரை நீங்க முக்கியப்படுத்திடாதீங்க. மனுஷர்களை நம்ம நேசிக்கணும், மனுஷர்களை நம்ம அரவணைக்கணும். ஆனா ஒரு உண்மையை மாத்திரம் புரிந்து கொள்ளணும். நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாங்களே அவங்க கூட நமக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியும். நாம நம்பி இருக்கிறவர்கள், ஏன்னா எல்லாரும் மனிதர்களே. அல்லேலூயா. எங்க ஓனர்லாம் ரொம்ப நல்ல ஓனருங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் நல்ல ஓனரால கூட நமக்கு என்ன வரும்? பாதிப்பு வரும். அல்லேலூயா. அதுக்காக அவங்கள மோசம் சொல்றதுக்காக நான் சொல்லலை. என் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, அது அவங்க தவறு ஒன்றும் இல்லை. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அநேக நேரங்களில் நாம் யாரையோ ஒருத்தரை நம்ம முக்கியப்படுத்தி வைக்கும்போது அவங்க நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் போது அதை நம்மளால் தாங்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் எல்லாருமே நமக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும். நம்மளை நேசிக்கணும், எப்போதுமே நேசிச்சுட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில நேரம் குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள் உங்களுக்காக நான் உயிரையே கொடுப்பேன்னு சொல்ற ஆள் கூட சில நேரம் கைவிடலாம். சொல்லுங்க, உனக்காக உங்களுக்கு உயிரையே கொடுக்குற ஆள் அப்படின்னு சொல்ற ஆள் கூட என்ன செய்யலாம்? கைவிடலாம். ஆனால் அப்போ கூட நீங்க என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, சோர்ந்து போயிடாம கர்த்தரை பிடிச்சிக்கிடுங்க. அப்போ கூட கர்த்தரை பிடிச்சிருங்க. மனசு உடஞ்சி போயிடாதீங்க. நான் அவங்கள எப்படி நம்பி இருந்தேன், என்னை விட்டுட்டாங்க. நான் எவ்வளவு அவங்கள நம்பி இருந்தேன், ஆனால் இப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க எவ்வளவு அவங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறேன், எவ்வளவு தூரத்துக்கு நான் அவங்களை நம்பி இருந்தேன். அவங்களா எனக்கு இப்படி செய்தாங்க, அவங்களா என்னை இப்படி பேசுனாங்க. இந்த பிரச்சனைக்கு அவங்க தான் காரணமானு கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க, எல்லாரும் மனிதர்கள் தான், மனுஷங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. அதனால நான் கர்த்தரை மட்டுமே பிடிச்சிக்கிறேன்னு அவரை பிடிச்சிக்கிட்டா அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் பெரிய மனிதர்களாலும் ஆமென் நம்பிக்கைக்குரியவர்களாலும் உதவி செய்ய இயலாது. ஸ்தோத்திரம். தானியேல் விஷயத்துல பாருங்க, அவனுக்கு உதவி செய்ய வாய்ப்பு யாருன்னா ராஜா தான். ராஜாவால செய்ய முடியாது என்னங்க இருக்கு? ராஜாவால எல்லாமே செய்ய முடியும் தானே. அந்த அதிகாரம் ராஜாவுக்கு இருக்குல்ல. ராஜாவுக்கு நினைச்சா ஒருத்தரை காப்பாற்றலாம், ராஜா நினைச்சா ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்கலாம். ஃபுல் பவர், அத்தாரிட்டி. குடியரசு இல்ல, மன்னராட்சி. மன்னராட்சியில மன்னனுக்கு முழு உரிமையும் இருக்கு. என்ன செஞ்சாலும் ராஜாவை ஏன் செஞ்சீங்கன்னு கேட்க ஆள் இல்லை. அவ்வளவு அதிகாரம், பவர் இருக்கு ராஜாவுக்கு. ஆனா அந்த ராஜாவே ஒரு இடத்துல வந்து தானியேல்ட்ட என்ன சொல்றாரு? தானியேல காப்பாற்ற வேண்டியவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை காப்பாற்றுவாருன்றாரு. அதுதான் உண்மை. சொல்லுங்க, காப்பாற்ற வேண்டிய ராஜாவே என்ன சொல்றாருன்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. இந்த உலகத்துல அன்பானவர்களே, நம்பிக்கைக்குரிய, அதிகமான நம்பிக்கைக்குரிய ஒருத்தரால் கூட சில நேரம் நமக்கு உதவி செய்யவே முடியாம போலாம். ஆனா தேவன் உதவி செய்யக்கூடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல மருத்துவரை கடவுளா இந்த உலகம் பார்க்குது. ஆனா அந்த கடவுளா பார்க்குற அந்த டாக்டர் என்ன சொல்றாரு கடைசியில? எங்களால முடிஞ்சதெல்லாம் செய்துட்டோம், இனிமே கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிடுறாருல. அந்த கடவுள் தான் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த உலகத்துல பெரிய நம்பிக்கை கொடுக்கிற எந்த மனுஷனும் கூட சில நேரத்துல நமக்கு உதவி செய்ய முடியாம போயிருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நிறைய வசதி படைத்தவர் நமக்கு உதவி செய்ய முடியாம போயிடலாம். ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நேரங்கள் பெரிய முக்கியமான விஷயங்கள் அது. ஆனா தேவனால் கிருபை செய்ய முடியும், உதவி செய்யக்கூடும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ராஜா விடுவிக்க முடிந்த ஒருவர், ஆனா விடுவிக்காமல் ஆறுதல் மட்டும் சொல்லுகிறார். ஆறுதல் மட்டும் சொல்லுகிறார். அவர் கவலைப்படுறாரு. செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கு, ஆனா சாப்பிடல, ராத்திரி கீத வாத்தியங்கள்லாம் இல்லை,
ராத்திரி பூரா முழிச்சிருக்கிறாரு. தானியேல் மேல அன்பு இருக்கு, ஆனா உதவி செய்ய அவரால் முடியல. என்ன காரணம் அதுக்கு? ராஜா ஏன் தானியேலை காப்பாற்ற முடியல அப்படின்னா, ராஜா ஜனங்களுக்காக பார்க்கிறாரு. ஒரு தனி மனிதனாகிய தானியேலுக்கு சப்போர்ட் பண்றதா, அல்லது தானியேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான அதிகாரிகளுக்கு நாம் சப்போர்ட்டா இருக்கலாமா? இந்த உலகம் மைனாரிட்டிக்கு சப்போர்ட்டா இருக்காது, மெஜாரிட்டி தான் இந்த உலகம் சப்போர்ட்டா இருக்கும். ஆனா தேவனோ மைனாரிட்டிக்கு சப்போர்ட்டா இருக்கிறார். அப்படிதானா? இந்த உலக மனுஷன் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஆளுக்குன்னு வரமாட்டாங்க, நிறைய பேர் பக்கம் தான் சேர்ந்துக்கிடுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்களா? தெருவுக்குள்ள கூட நீங்க பார்ப்பீங்க, தனியா நிக்கிற ஒரு ஆள் கூட ஆள் சேராது, பெருங்கூட்டத்துக்கு ஆள் சேரும், பணமுள்ள ஆள் கூட ஆள் சேரும், பவரான ஆள் கூட ஆள் சேரும். சப்போர்ட் எல்லாம் அவங்க கூட அரசியல் பின்புலம் இருந்துச்சுன்னா அவங்க கூட 10 பேர் சேருவாங்க. 2 மாடி வீடு கட்டி வச்சு பணம் சொத்து காசு இருந்துச்சுன்னா அவங்க கூட பேசுற சப்போர்ட்டுக்கு ஆள் பேசுவாங்க. நியாயம் எளியவன் பக்கம் இருந்தாலும், அநியாயம் பணக்காரன் பக்கத்துல இருந்தாலும், அந்த அநியாயம் இருக்கிற பணக்காரன் பக்கம் சேர்வதற்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நியாயம் இருக்கிற எளியவன் பக்கத்துல சேர ஆள் இருக்காது. ஆனால் எளியவன் பக்கத்துல சேர்றதுக்காக தேவன் காத்து இருக்கிறார். தேவனே எளியவனுக்கு துணையா இருப்பார் ஆண்டவர். பைபிள் அப்படிதான் இருக்குது. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் சகாயரா இருக்கிறார் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. எளியவனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராஜா அப்படித்தான் செய்தான். ராஜா நினைத்திருந்தால் சட்டத்தை மாற்றி எழுதி அவனை காப்பாற்றி இருக்க கூடும். எஸ்தர் காலத்தில் ஆகாஸ்வேர் ராஜா அப்படி செய்திருக்கிறான். ஒரு சட்டம் ஏற்றப்பட்டு யூதர் கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் எஸ்தர் ராஜாத்தி ஜெபம் பண்ணி அவள் ராஜாவிடத்தில் பேசி, பாருங்கள் மொர்தெகாய் எல்லாம் பேசி எடுத்து கடைசியில் என்ன செய்யப்பட்டது? ஏற்கனவே ஏற்றப்பட்ட சட்டம் அதை ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் அதை அழிக்கும்படியாக இன்னொரு சட்டத்தை ஏற்றி யூதர் தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்கிற இன்னொரு சட்டத்தினாலே யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்களே. அதே மாதிரி இவனும் ஒரு பெர்சிய ராஜா தானே, தரியு. இந்த தரியு ராஜா ஸ்தோத்திரம் ஆகாஸ்வேர் ராஜா போலவே இவனும் செய்திருக்கலாமே. தானியேலை சிங்க கபியிலே போட வேண்டும் என்று, அல்லது 30 நாள் வரைக்கும் யார் ராஜாவை தவிர மற்ற தெய்வங்களை ஆராதிக்கிறார்களோ அவர்கள் சிங்க கபியிலே போடப்படுவார்கள் ஒரு சட்டம் ஏற்றப்பட்டு கையெழுத்து போட்ட அதே தரியு ராஜா இன்னொரு சட்டம் ஏற்றலாமே. ஆமென் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், யாரை வேண்டுமானாலும் ஆராதிக்க உரிமை இருக்கிறது என்று ஒரு சட்டம் ஏற்றலாமே. ஆமென் ஸ்தோத்திரம். மாற்று சட்டம் ஏற்றிருக்க வேண்டிய அவன் தன்னால் இயலாதவன் போல அவன் தானியேலை ஆறுதல் படுத்துறானே. என்ன காரணம்? சில நேரத்தில் அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, தவறு செய்தவர்களை தட்டி கேட்காமல் நியாயமா இருக்கிறவங்களை தனியா பார்த்து பொறுத்து போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா தப்பு செஞ்சவங்களை பார்த்து நீ செய்து தவறுன்னு சொல்ற துணிச்சல் நிறைய பேருக்கு இல்லை. அது பாவம், அது தவறு செய்யல, நீங்க தான் தப்பு பண்ணுன்னு சொல்றதுக்கு துணிச்சல் அந்த அதிகாரிக்கு கூட இல்லாம போயிடும். சொல்றது கூட தயங்குவாங்க. ராஜா சொல்லலாமே, தானியேல் உண்மை உள்ளவன் ராஜாவுக்கு தெரியுமே. தானியேல் இதுவரைக்கும் அவன் எத்தனையோ வருஷங்கள் தானியேல் ராஜாவை பார்த்திருக்கிறான், ஒரு நாளும் ஒரு குற்றமும் செய்ததில்லையே, அவன் எந்த தவறும் செய்ய மாட்டான், நீங்கள் தான் அவனை பழிவாங்க பார்க்கிறீர்கள் என்று சொல்வதற்கு ராஜாவுக்கு தைரியம் இல்லையே. ராஜா பிரதானிகளுக்கு பயப்படுகிறான். அன்பானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். பிலாத்து கூட அப்படித்தானே, இயேசு தவறு ஏதும் செய்யவில்லை என்று அவன் தான் சொல்லுகிறான். பிலாத்து தான் சொல்றான், இயேசு மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் செய்யலன்னு பிலாத்து சொல்றான். அப்படின்னா சொல்லிட வேண்டியதானே, அவனை விடுதலை ஆக்குறன்னு சொல்லிடலாம்ல. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவன் மக்களுக்கு பயந்து கையை கழுவி இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகம் மனுஷருக்கு பயப்படுகிறது, நீதியை நிலைநாட்ட விரும்பல, உண்மையை சொல்ல தயங்குகிறது, துன்மார்க்கரோட கைகோர்க்க விரும்புகிறது. மக்கள் கூட்டம் பெரும்பான்மைக்கு இந்த உலகம் அடிபணிந்து போகிறது. நீதி நியாயம் இருந்தாலும் தனி மனிதனுக்கு உதவியாக வருவதற்கு ஆமென் அரசோ அரசாங்கமோ அல்லது ஆமென் ஸ்தோத்திரம் அரசியல்வாதிகளோ பெரும் தலைகளோ தயாராக இல்லை. இது அன்றைக்கும் அப்படித்தான் இருந்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குற்றவாளி இல்லை என்று சொல்லி மரண தண்டனை கொடுத்த தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது. குற்றமே செய்யாதவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அன்பானவர்களே, மக்களுக்கு பயந்து அநீதியை நியாயமாக்குகிற இடத்துல தான் நீங்களும் நானும் வாழ்றோம். உங்க வாழ்க்கையில ஒருவேளை அப்படி கூட நடந்திருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நீங்கள் நம்பி இருக்கிறவர்கள், தானியேலுக்கு நம்பிக்கைக்குரியவர் ராஜா, அவரே உதவி செய்யாமல் போனாலும் ராஜாதி ராஜா உதவி செய்தார் இல்லையா? இன்னைக்கு நீங்க நம்பி இருக்கிற
யாரோ ஒரு பெரியவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் ஹெல்ப் பண்ணுவாரு. உங்களுக்கு வருகிற நன்மை வேறொரு வழியிலிருந்து வரும். அல்லேலூயா. உங்களுக்கு வரவேண்டிய நற்செய்தி அரண்மனையிலிருந்து வராமல் போகலாம், ஆனால் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு நற்செய்தி வரும். ஆமென். உங்களுக்கு வருகிற உதவி ஒரு பெரிய பணக்கார வீட்டிலிருந்து வராமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பானபாத்திரக்காரன்ட்ட இருந்து உங்களுக்கு செய்தி வரும்னு எதிர்பார்த்து இருக்கிறீங்களா? அது வராம போகலாம், ஆனால் பார்வோன்ட்ட இருந்தே ஒரு நாள் செய்தி வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு நினைச்சான், பானபாத்திரக்காரன் என்னைக்காவது என்னை கூப்பிட்டு விடுவானான்னு எதிர்பார்த்து காத்திருந்தான், ஆனா வரவே இல்லை. ஆனா கர்த்தர் வேறு வழியில் இருந்து, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, தேவன் எதை செய்யணுமோ அதை சரியா செய்வாரு. அவர் செய்து நன்மையா இருக்கும். தேவன் சரியாய் செய்கிற தேவன், நேர்த்தியாய் செய்கிற தேவன், ஏற்ற காலங்களில் செய்கிற தேவன், ஒன்றை விட இன்னொன்றை மேலாக செய்கிற தேவன். அவர் செய்வது ஒன்றும் அநியாயத்திற்கு அல்ல, நியாயத்துக்காக செய்வார் ஆண்டவர். நான் நினைக்கிறேன், நீங்க எதிர்பார்த்த ஒண்ணு கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, அதோட மேலானது ஆண்டவர் தருவார், நான் நம்புறேன். ஆமென். ஆறாவது ஒன்னு சொல்ல விரும்புகிறேன் நண்பானவர்களே, மனிதன் செய்யும் ஒவ்வொரு நற்செயலுக்கும் பின்னாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அவருடைய உதவி இருக்கிறது. நீங்க கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் பின்னாடி தேவனுடைய ஆசீர்வாதம் கட்டாயம் இருக்கும். ஆமே, சொல்லுங்களா? அதை நாம செய்யற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் நற்கிரியைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கார். தானியேல் உண்மையா இருந்தான், ஆனா அவனுக்கு அதுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். சில நேரம் சிலர் நினைப்பாங்க, நான் உண்மையா இருந்து என்ன செய்யறது, நானும் யாருக்கும் தீமை செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு தான் கஷ்டம் வருது அப்படின்னு சொல்றதை நீங்க கேட்டிருக்கீங்களா? எதுக்கு நம்ம மட்டும் உண்மையா இருக்கணும் அப்படின்னு சிலர் சோர்ந்து போனதை நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் அதை பார்த்துருக்கிறேன். பலருடைய வாழ்க்கையில உண்மையா இருந்து, பரிசுத்தமா இருந்து, நல்ல ஜெபம் பண்ணி சரியா இருக்கிற ஒருத்தர் சோர்ந்து போகிறத நான் பார்த்துருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்றேன், சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவருக்காக உண்மையா இருங்க. ஒவ்வொரு நற்செயலுக்கும் பின்னாடி ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. சிங்கங்களின் வாய்களுக்கு தேவன் தானியேலை காப்பாற்றியதற்கான காரணம் என்ன அப்படின்னா, தானியேல் செய்த ஒவ்வொரு நற்செயலையும் ஆண்டவர் கூர்ந்து கவனித்தார். தானியேலுடைய நற்செயல் மற்றவர்கள் நல்லவன் என்றும் ஜெபிக்கிறவன் என்றும் அவன் செய்கிற ஒவ்வொன்றும் சரி என்றும் உலகம் சொல்லாம போலாம், ஆனா கர்த்தருக்கு தெரியும் தானியேல் சரியான பாதையில் போகிறான், தானியேல் சரியானதை செய்கிறான் என்று ஆண்டவருக்கு தெரியும். அவன் செய்த ஒவ்வொரு நற்கிரியைகளுக்கும் பலனை ஆண்டவர் கொடுத்தார். அவன் நற்கிரியைகளை செய்ய 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 ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்து உயரமான இடத்திற்கு அவனை கொண்டு வந்ததை நான் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 7 சபைகளுக்கு எழுதப்பட்டதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சபையினுடைய நற்செயலுக்கும் ஆமென் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். 2:7 படிக்கும் போது யாராவது வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை. ஆவியான சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இந்த வசனத்துல நீங்க படிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்தால், ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு, அதனால நான் உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். 17ஆம் வசனத்திலே படிக்கும் போது, ஆமென், ஸ்தோத்திரம், அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் சொல்றாரு. ஆமென், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சபைக்கும் நான் இப்படி செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றார். நீங்க அது காரணம் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சபையிலும் ஆண்டவர் கண்ட நற்கிரியைகளை பார்க்கிறார். நீ இந்த நற்கிரியைகளை செய்ததினால் உனக்கு புதிய நாமத்தை கொடுப்பேன், ஜீவ கிரீடத்தை தருவேன், ஜீவ கனியை கொடுப்பேன் சொல்றார். ஒவ்வொரு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி
ஒரு நன்மையை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் ஆண்டவருக்காக உண்மையா இருப்பதை யாரும் பார்க்காட்டாலும் தேவன் அவைகளெல்லாம் கணக்கில் கொண்டு ஏற்ற காலத்துல அதற்கான பலனை ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நான் செய்யற நன்மையை கர்த்தர் பார்க்கிறாரு. நீங்க செய்த ஊழியத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருக்காக செய்கிறதை, நீங்கள் செய்கிற ஊழியத்தை, நீங்க செய்கிற ஜெபத்தை, நீங்க ஆண்டவருக்காக செய்கிற சேவையை பார்த்து ஒருவேளை யாரும் பாராட்டாம இருக்கலாம். ஒருவேளை பாஸ்டர் கூட உங்களை பாராட்டாம இருக்கலாம். நல்லது சிஸ்டர், நீங்க நல்லா கர்த்தருக்காக செய்றீங்கன்னு ஒரு நல்ல வார்த்தை வராம கூட இருக்கலாம். ஆனா தேவன் அதை பார்க்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த உலகம் தருகிற பிரதிபலனை விட தேவன் தருகிற பிரதிபலன் பெரிதாக இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க. நான் ஆண்டவருக்காக செய்யற காரியத்துக்கு மனுஷர் எனக்கு பிரதிபலன் தர வேண்டாம். ஏன்னா அது கொஞ்சமா இருக்கும். கர்த்தர் எனக்கு பிரதிபலன் தந்தாருன்னா அது பெரிய ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க, நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் கர்த்தர் பலன் அளிக்கிறார். நீங்க யாராவது ஆண்டவருக்காக செய்த காரியத்தை நினைத்து போதும் இனி செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறாரு. நான் எவ்வளவு உழைச்சி என்ன செய்யறது ஆண்டவருக்காக நினைச்சு சோர்ந்து போயிடுறீங்களா? மறந்துடாதீங்க, நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் கணக்கில் வைக்கப்படுகிறது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவருக்காக நீங்க செய்றீங்க. அல்லேலூயா. சபையில நீங்க ஒருவேளை சேர் எடுத்து போடுற வேலை, பெருக்கிற வேலை, ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க நீங்க ஆண்டவருக்கா. ஆனா அதற்கான உரிய அங்கீகாரம் கூட கிடைக்காம இருக்கலாம். ஆனா ஒன்ன மறந்துடாதீங்க, போதும் இனி செய்ய வேண்டாம் என்ற இடத்துக்கு நீங்க ஒரு நாள் வரக்கூடாது. நீங்கள் கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக நற்கிரியை செய்து கொண்டே மனுஷன் மறந்துடுவான். ஆனா தேவனோ நினைவில் வைத்திருக்கிறார். நான் செய்வது மனிதனுக்காக அல்ல, தேவனுக்காக செய்கிறேன் என்ற எண்ணம் இருந்தால் கர்த்தர் அதுக்கு பலன் தருவார். நான் செய்யறதெல்லாம் மனுஷனுக்காக என்றால் மனுஷன் தானே செய்வான், கர்த்தர் செய்ய முடியாது. நான் செய்யறதெல்லாம் ஆண்டவருக்காக நினைச்சு செஞ்சீங்கன்னா ஆண்டவர் தானே உங்களுக்கு பலன் தருவார். ஒவ்வொரு நற்செய்திகளுக்கும் பலன் இருக்கு. கடைசியாக ஒன்றை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு உபத்திரவத்துக்கும் பின்பு இரட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்கு. ஒவ்வொரு நற்கிரிகளுக்கும் பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு உபத்திரவத்துக்கும் பின்னாடி ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்குன்றத நீங்க மறந்துடாதீங்க. அல்லேலூயா. நற்கிரியைகள் செய்யும் போது நினைங்க, தேவன் என்னை ஆசீர்வதிப்பார்னு செய்துட்டே இருங்க, அதை விட்டுறாதீங்க. 2, அடுத்ததாக உபத்திரவப்படும் போது ஒவ்வொரு உபத்திரவத்தின் மத்தியிலையும் ஒரு உண்மையை நீங்க மறந்துடாதீங்க. தேவன் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை ஆண்டவர் அறிய செய்தார். தானியேலுடைய வாழ்க்கையில அவனுடைய உபத்திரவத்துக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருந்ததுங்க. அல்லேலூயா. என்ன ஆசீர்வாதம் இருந்துச்சு தெரியுமா? தானியேல் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபித்தார். தானியேல் உண்மை உள்ளவன் என்பதை தேவன் நிரூபித்தார். தானியேலோடு தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபித்தார். இந்த பிரச்சனைக்கு பிறகுதான் சத்துருக்களே அழிக்கப்பட்டாங்க. தானியேல் சிங்கக்கபியில போடப்படுறது நல்லதா கெட்டதா? இப்ப சொல்லுவே நல்லதுன்னு, அவன்கிட்ட கேட்டாதான் தெரியும். ஹலோ, இப்ப சொல்லலாம் தானியேல் போடுறது நல்லதுன்னு சொல்றோம்ல. ஆனா தானியேல் சிங்கக்கபியில போறதுக்கு முன்னாடி அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பார்க்கிறீங்களா? ஐயோ, நம்மளை தூக்கி ஜெபம் பண்றதுக்காகவா இதுல போடுறாங்கன்னு அப்படிதான் தோணி இருக்கும். அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஆனா சில நேரம் நமக்கு அப்புறம் தான் தெரியும். உபத்திரவத்தில் இருக்கும்போது நமக்கு தெரியாது. ஐயோ, ஏன் எனக்கு உபத்திரவம்? ஏத்து வீட்டுக்கார நல்லா தானே இருக்கா, ஏன் எனக்கு? அவெல்லாம் இந்த அநியாயம் பண்ற, அவ நல்லா தானே இருக்கா, நான் உண்மையா இருக்கிறேன், ஏன் நான் கஷ்டப்படுறேன்? சில நேரம் அப்படிதான் தோணும். ஏன் எனக்கு பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை அப்படின்னு தோணும். பாருங்க, பிரச்சனைகள் நடுவில் உண்மை, அதாவது உபத்திரவம் மட்டும் இல்லாம கர்த்தரை பிடிச்சுக்கணும். அதான் மெயின். வெறும் உபத்திரவம் ஆசீர்வாதம் அல்ல, தேவனோடு கூட இருந்து உபத்திரவப்படுகிற ஒருத்தருக்கு ஆசீர்வாதம். சேட்டை பண்ணி, பிரச்சனை பண்ணி, பாவம் பண்ணி, சண்டை போட்டு, கெட்ட வார்த்தை பேசி உபத்திரவப்படுறோம்ல, அதுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவருக்கு உண்மையா இருந்து உபத்திரவப்படுகிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருகிறாராம். சிங்கக்கோபியில போடப்பட்டதுனாலதான் சத்துருக்கள் அழிக்கப்பட்டார்கள். பிரச்சனை முடிவுக்கு வந்தது. ராஜா கர்த்தரை அறிந்து கொண்டான். ஜனங்கள் தேவனை பணிந்து கொள்ள ராஜாவை கட்டளையிட்டான். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா சிங்கக்கபிக்குள்ள தானியேல் போனதுனாலதான். அன்பானவர்களே, நிச்சயமா மறந்துடாதீங்க. நான் மறுபடியும் ஒன்று சொல்ல விரும்புறேன். எவ்வளவு உயரத்துக்கு போனாலும்
ஆண்டவருக்காக உண்மையா இருங்க. கஷ்டப்படும் போது, ஏழ்மையிலும் வறுமையிலும், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாளிலும் கர்த்தருக்கு எவ்வளவு உண்மையா இருந்தோமோ, எவ்வளவு ஆர்வமா இருந்தோமோ, எவ்வளவு சபைக்கு ஓடி வந்தோமோ, எவ்வளவு ஊழியம், அதே போல உயர்த்தப்படும் போதும் ஆண்டவருக்காக நான் உண்மையா இருக்க விரும்பணும். 2, உண்மையாய் தேவனை பின்பற்றினால் மனுஷர்கள் குற்றம் கண்டுபிடித்தால் அதை பொய்யாக தேவன் மாற்றுவார். வாழ்க்கையில் என்ன நடந்தால் கர்த்தரை மாத்திரம் விட்டுறாதீங்க. நீங்கள் நேசித்தவர்களோ, உங்களை நேசித்தவர்களோ, நீங்கள் நம்பினவர்களோ உங்கள் பாதிப்புக்கு சில நேரம் காரணமா இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். சில நேரம் பெரிய மனுஷரால் கூட நீங்க நம்பி இருக்கவங்க கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிடும். மனசு இருக்கும், உதவி செய்ய முடியாது. ஆனா கர்த்தர் கிருபை செய்வார். மனிதர்கள் செய்யும் ஒவ்வொரு நற்செயலுக்கும், கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற நல்ல கிரியைகளுக்கு உரிய பலனை ஆண்டவர் தருவாரு. ஒவ்வொரு உபத்திரவத்துக்குள்ளேயும் போகும்போது ஒன்ன மறந்துடாதீங்க, இந்த உபத்திரவத்துக்கான 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார்னு. யோபு ஒரு பெரிய உதாரணம். உபத்திரவத்தின் வழியாக இரட்டிப்பான நன்மைகளை யோபு பெற்றுக்கொண்டான். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. இருக்கும் இடத்துல எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேயா. இந்த வார்த்தையை வெறும் பிரசங்கமா மட்டும் நீங்க நினைக்காதீங்க, அது தேவனுடைய வார்த்தையா நினைங்க. உங்க கூட ஆண்டவர் பேசி இருக்கிறாரு இன்னைக்கு இந்த கால வேளையில. நீங்க மாற்ற வேண்டியது இருந்தா கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் நான் மாற்றிக் கொள்ளுகிறேன். இந்த 7 விஷயத்துல நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் குற்றத்தை, நீங்க என் பாவத்தை, என்னுடைய குறைகளை நீங்க எனக்கு சுட்டி காண்பிச்சிருக்கிறீங்க, நான் என்னைய மாற்றிக்கிறேன் ஆண்டவரேன்னு கர்த்தர்கிட்ட ஒரு முறை கூட ஒப்பு கொடுத்துருங்க. நமக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கு. நாம் ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய பந்திக்கு போறோம். இருக்கிற இடத்துல எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உண்மையா ஆண்டவருடைய சத்தத்தை உயர்த்தி பேசுங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு மௌனமா இருக்க வேண்டாம். வெறும் பிரசங்கம் மட்டும் நமக்கு ஆசீர்வாதம் அல்ல. அந்த பிரசங்கத்துக்கு நம்ம அர்ப்பணம் செய்தால் ஆசீர்வாதம். நான் அந்த பிரசங்கத்தின் மூலமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரை என்னை அர்ப்பணம் செய்கிறேன். தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, நான் என் வாழ்வில தானியேலை போல விசுவாசமா இருக்க, ஆண்டவரை விட்டுவிடாமல் இருக்க, எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை விட்டுவிடாமல் இருக்க, ஆண்டவர் பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டது தெரிந்தும் தானியேல் ஜெபம் பண்ணினது போல ஆண்டவரே 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. உயர்த்தப்படும் போது நேரமில்லை என்று நான் ஜெபிக்காமல் விட்டுவிடக் கூடாது ஆண்டவரே. முன்பெல்லாம் ஜெபம் பண்ணினது உண்டு ஆண்டவர். இன்னைக்கு நீர் எங்களை ஆசீர்வதித்து வருகிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எந்த உயரத்துக்கு போனாலும் உம்மை விட்டு விடுவதில்லை ஆண்டவரே. நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மனுஷர்கள் கைவிட்டாலும் நான் கர்த்தரை பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. பிசாசுகளுக்கு விரோதமாக எந்த தீமை செய்ய நினைத்தாலும், மனிதர்களுக்கு விரோதமாக என்ன தீங்கு செய்த நினைத்தாலும், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் அதிலிருந்து விடுதலை செய்ய முடியும் ஆண்டவரே. சிங்கங்களை ஆனாலும் கர்த்தர் கட்டி போட முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் பெரியவர், ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் என்னை முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு உண்மையா இருக்க தேவன் கிருபை செய்யும். உமக்காக வாழும்படி கிருபை செய்யும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் தேவனை மறந்து விடாதபடி விசுவாசத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கள் விசுவாசம் உயரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் விசுவாசம் உயரட்டும். சத்தமாய் சொல்றீங்களா? எங்கள் விசுவாசம் உயரட்டும். தாகத்தோடு ஜெபம் கை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராய் கரத்தை உயர்த்தி, ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. ஆண்டவர் கர்த்தாவே, எங்கள் எல்லாரையும் அர்ப்பணம் செய்கிறோம் என்று சொல்லி கதறி ஜெபம் பண்ற ஆண்டவரே. முழு இருதயத்தோடு இந்த காலவேளையில் என்னை அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மையினாலும் கிருபையினாலும் எங்கள் தேவனை நிரப்பும்படியாய் வருகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிருபை தாங்கட்டுமே ஆண்டவரே. கிருபை தாங்கட்டுமே ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கால வேளையில தீர்க்க தரிசனமாக சிலரோடு நீர் பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, தானியேலை போல இந்த நாட்களிலே ஆண்டவரே கட்சிக்கிற சிங்கத்துக்கு முன்னாடி நிற்கிறது போல அனுபவங்கள் இருந்தால் அவைகளை தப்புவிக்கும்படியாக ஜெபிக்கிறையா. இந்த ஆராதனைக்கு வரும்போது மனவேதனையோடு கண்ணீரோடு சில மனுஷரால் பாதிக்கப்பட்டு, ஆண்டவர் ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை என்று கண்ணீரோடு அழுது கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு கர்த்தர் அவைகளை விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தானியேல் அற்புதங்களை கண்டது போல இந்த காலையினுடைய பிள்ளைகள் அற்புதங்களை காணும்படி ஆண்டவர் செய்யும். சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறையா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.